இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 3வது வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 8-19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியரே என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். லூக்கா அதிகாரம் 1. பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் பொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். பல்லவி.
தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 35 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம், இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப்போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பறவை ஒரு மரக்கிளையில் அமர செல்கிறது என்றால் அந்த பறவையானது அந்த மரக்கிளையின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அது உட்காரவில்லை. மாறாக அந்த பறவை கொண்டிருக்கின்ற சிறகுகளின் மீது கொண்ட நம்பிக்கையினால்தான் என்ற புகழ்பெற்ற பொன்மொழி ஒன்று இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்பிக்கை எந்த அளவு முக்கியம் என்பதை நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்றைய இறை வார்த்தையும் நமக்கு நம்பிக்கையின் முக்கியத்துவத்தையே எடுத்து சொல்கிறது. தொடர் பணிகளால் ஓய்வெடுக்க முடியாமல் போனதால் சற்று ஓய்வெடுக்க விரும்பிய இயேசு கலிலேய கடலின் மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதி நோக்கி போகிறார். அப்போது கடலில் பெரும் புயல் அடிப்பதை பார்த்துவிட்டு சீடர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்கிறார்கள். கலிலேய கடல் சுற்றிலும் மலைகளால் நிறைந்தது. மேலும் அது 600 அடி ஆழமானது. ஆனாலும் தங்களோடு இயேசு இருக்கிறார். அவர் இன்று நாம் பாடிய பதிலுரை பாடலில் கேட்டது போல தம் மக்களை மீட்பதற்காக தேடி வந்தவர் என்று. அப்படி இருந்தும் சீடர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அலறுகிறார்கள். ஆகையால் இயேசு எழுந்து, இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று சொல்லிவிட்டு காற்றலையும் கடலையும் கடிந்து கொள்ள அவை அமைதியாகிறது. இயேசு தங்களோடு இருந்தபோதும் சீடர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கும்போது இன்றைய முதல் வாசகத்தில் வரும் ஆபிரகாம் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராய் சான்று பகர்கிறார். தான் வயது முதிர்ந்தவராய் இருந்தபோதும், தன் மனைவி கருவுற இயலாதவராய் இருந்தபோதும், உன்
வழிமரபினரை வானத்து விண்மீன்களைப் போல பெருக செய்வேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர் நம்பினார். ஆண்டவர் தன் மகனை பலி கொடுக்க சொன்னபோதும் அவர் ஆண்டவரின் வார்த்தைகளை நம்பினார். இவ்வாறு அவர் நம்பிக்கைக்கு சான்று பகர்ந்தார். ஆகையால் நாம் சீடர்களைப் போல அவநம்பிக்கை கொண்டிருக்காமல் ஆபிரகாமைப் போல நம்பிக்கையோடு வாழ்வோம். ஏனெனில் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் எல்லா ஆசியும் இருக்கும். ஒரு வயதான பாட்டி தன்னுடைய பேரனிடம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக ஒரு கதை சொல்வது வழக்கம். ஒரு நாள் அவர் தன் பேரனிடம் இப்படி ஒரு கதை சொன்னார். ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மிக பெரிய சேதம் ஏற்படும் என்பதால் அந்த ஊரில் இருந்த மக்கள் வெளியூர்களுக்கு போகுமாறு அதிகாரிகளால் முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டார்கள். இதனால் அந்த ஊரில் இருந்த மக்கள் தங்களுடைய வீடுகளில் உள்ள பொருட்கள் எல்லாமே வெள்ளப்பெருக்கில் அழிய போகிறதே, பிறகு எதற்கு வீடுகளை சுத்தம் செய்ய வேண்டும், தோட்டங்களையும் காடுகளையும் பராமரிக்க வேண்டும் என்று எதுவும் செய்யாமல் அப்படியே இருந்தார்கள். அந்த பாட்டி இந்த கதையை சொல்லிவிட்டு கடைசியாக தன் பேரனிடம் நம்பிக்கை இல்லாத இடத்தில் எதுவுமே இருக்காது என்றார். நம்பிக்கை இருக்கும் இடத்தில்தான் புதிய ஆற்றலும் ஆண்டவரின் அருளும் இருக்கும். அதனால் அவநம்பிக்கையை தவிர்த்து ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆன்றோர் வாக்காக, அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது, ஆனால் நாம் முன்னோக்கி நகர்கின்றோம், அதற்கு காரணம் நம்பிக்கைதான் என்று பவுலோ கொயேலோ என்பவர் கூறுகிறார். இன்று நாம் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்ன? 1. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்போம். 2. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையூட்டுவோம். 3. நம்பிக்கையும் செயலும் ஒத்துப்போக செய்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.